எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொக்கி போகுமே எங்கள் வீட்டு கூட்டாளி வீட்ல யாரு வெளிய வாங்க வெளிய வாங்க நீங்களா என்ன எதுக்கு வந்திருக்கீங்க சூர்யா யாரு நீங்க பெத்த பிள்ளையா எதுக்கு இப்படி கேக்குறீங்க பதில சொல்லுமா கேக்க கேள்விக்கு பதில் சொல்லு சூர்யாவை நீதான் பெத்தியா மா என்னாச்சுமா எதுக்கு இப்படி வந்து கத்தின்னு இருக்கீங்க சூர்யா உங்களுக்கு பிறந்த பிள்ளையான்னு கேட்டேன் நான் பெத்த பிள்ளைய என்கிட்ட அபகரிச்சு வச்சிருக்கீல எதுக்கு என்னங்க என்னங்க சொல்லியாவ உண்மையதாம்மா சொல்லியே சூர்யாவை நீங்க பெக்கலன்னு எனக்கு தெரியும் அவ என் பிள்ளை நான் பெத்த பிள்ளை என் பிள்ளை ஏன்ட்ட தாங்க ஏங்க சொல்லுங்க இங்க பாருங்கம்மா சூர்யா எங்க பிள்ளை அவனெல்லாம் உங்ககிட்ட தர முடியாது வெளியே போங்கம்மா ஏன் தர முடியாது என் பிள்ளை எதுக்கு ஏன்ட்ட தர முடியாதுன்னு கேட்டேன் நான் 10 மாசம் அவனை சுமந்து பெற்றிருக்கேன் நான் தான் அவனை பெத்த தாயி என்னை பார்க்கும் போதெல்லாம் அம்மா அம்மான்னு உயிரே விடுவான் எனக்கு அவனை இதுவரைக்கும் பிரிச்சு பார்க்க முடியல நான் கூட எதுக்குன்னு நினைச்சேன் இப்பதானே தெரியுது அவன் நான் பெத்த பிள்ளைன்னு என் பிள்ளை எங்க மரியாதை ஏன்ட்ட தந்துருங்க என்னம்மா பேசுறீங்க நீங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் எப்படி அவனை தர முடியும் அவன் எங்க பிள்ளைமா இங்க பாருங்க 5 வயசுல எங்க தம்பியை நாங்க தொலைச்சோம் அவனை கூட்டிட்டு போய் நீங்க வளர்த்திருக்கேன்னு எங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சது இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச உடனே நேரம் இங்கதான் வாரோம் இவ்வளவு நாள் என் தம்பியை நல்லபடியா வளர்த்ததுக்கு நன்றி இதுக்கு மேல அவனை நீங்க வச்சு பாக்காண்டா நாங்க பாத்துக்கிடுவோம் எங்க தம்பி எங்க கிட்ட கொடுங்க என் பிள்ளையாட்ட குடுமா முடியாது நான் என் பிள்ளைய தர மாட்டேன் என் பிள்ளை என்கிட்ட தந்துரு முடியாது முடியவே முடியாது அவன் என் பிள்ளை எனக்கு தான் வேணும் அவன் என்கிட்ட தான் இருக்கணும் இல்ல அவன் என் பிள்ளை எனக்கு தான் அவன் சொந்தம் என் பிள்ளைய நான் தர மாட்டேன் யாருக்கும் நான் தர மாட்டேன் நீ பெத்தெடுக்காத பிள்ளை உன் பிள்ளையா என் பிள்ளை நான் பெத்த பிள்ளை என் வயித்தை 10 மாசம் சுமந்து பெத்த பிள்ளை மரியாதை என்கிட்ட என் பிள்ளை கொடுத்துரு இல்ல இல்ல தர மாட்டேன் சூர்யாவை நான் தர மாட்டேன் என் பிள்ளைய நான் தர மாட்டேன் யாருக்கும் நான் தர மாட்டேன் சூர்யா அம்மையை விட்டு போயிடாதப்பா சூர்யா மஞ்சுமா என்னாச்சு ஏங்க நம்ம பிள்ளைய நம்மகிட்ட இருந்து பிரிக்க பார்க்காதங்க சூர்யாவை நம்மகிட்ட இருந்து கூட்டிட்டு போறவங்க என்ன சொல்ற மஞ்சு யார் கூட்டு போனது நம்ம பிள்ளை நம்ம கூட தானே இருக்கிறான் ரூம்ல தூங்கின்னு இருக்கிறான் என்னாச்சு மஞ்சு ஏதோ கனவு கண்டியா எனக்கு கனவு மாதிரியே இல்லங்க நிஜமாலே நம்ம பிள்ளைய பிரிச்சு கூட்டிட்டு போற மாதிரியே இருக்குங்க எந்தம்மா மஞ்சு யார் கூட்டின்னு போறது அதாங்க சூர்யா வேலை பார்க்கல அந்த வீட்டுக்காரம்மா தாங்க அவங்க எதுக்கு நம்ம பிள்ளைய கூட்டு போனோம் அவங்களுக்கே 5-6 பிள்ளைங்க இருக்கிறாங்க நம்ம பிள்ளைய எப்படி கூட்டு போவாங்க மஞ்சு என்னாச்சு உனக்கு என்ன பிரச்சனை இல்லங்க அந்த அம்மா வந்து சண்டை போடுதுங்க நம்ம சூர்யாவை அவியதான் பெத்தாவலாம் நான் பெத்த பிள்ளைன்னு வந்து சண்டை போடியவங்க என்கிட்ட நீயா பெத்தா என் பிள்ளையான்னு கேட்காவங்க அவியகிட்ட சூர்யா நான் தான் பெத்தேன்னு நான் சொல்ல முடியல அவிய ஏதோ உரிமையா கேட்காவங்க மஞ்சு நீயும் உரிமையா என்னோட பிள்ளைன்னு சொல்லு என்னோட பிள்ளைன்னு சொல்ல முடியும் நான் பெத்த பிள்ளைன்னு சொல்ல முடியுமாங்க அழாத மஞ்சு எல்லாம் கனவுதான் எனக்கு கனவு மாதிரி தோணவே இல்லைங்க நிஜ மாதிரி தோணுதுங்க பாருங்க நெஞ்சு எப்படி அடிக்குதுன்னு அந்த அம்மா நம்ம பிள்ளை நம்ம பிரிச்சுட்டு போயிருவாங்களோட பயமா இருக்குங்க மஞ்சு அதெல்லாம் நம்மகிட்ட இருந்து எப்படி பிரிப்பாங்கோ சூர்யா அந்த அம்மாவை அம்மான்னு கூப்பிடுறதுனால உனக்கு பயம் வந்திருக்குது வேற ஒண்ணும் இல்ல மஞ்சு நீ இப்படி அழறத ஃபர்ஸ்ட் நிறுத்து ஏங்க அவிய பெத்த பிள்ளை நம்ம சூர்யாவை கூப்பிடியவங்க எனக்கு பயமா இருக்குங்க நிஜமா இப்படி வந்து கேட்டா நம்ம என்னங்க பண்ணுவோம் மஞ்சு அவங்க எதுக்கு அப்படி வந்து கேட்க போறாங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அது மட்டும் இல்ல மஞ்சு அவங்களுக்கு ஆல்ரெடி 5-6 பசங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க எதுக்கு நம்ம சூர்யா வந்து கேட்க போறாங்க அப்புறம் சூர்யா நம்ம பெத்த பிள்ளை இல்ல வளர்க்குற பிள்ளைன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது நம்ம என்ன அவங்க கண்டுபிடிக்கிற மாதிரியா வளர்த்துட்டு இருக்கோம் அவன் மேல நம்ம உசுரே வச்சிருக்கோம் அவனும் அப்படிதான் அப்புறம் நம்ம சூர்யா ஒன்னும் அவங்க பெத்த அம்மா இல்ல சும்மா பேச்சுக்குதான் உங்களை அம்மான்னு கூப்பிட்டு இருக்கிறான் சூர்யா நீ அதே நினைச்சிட்டு இருக்கியா என்ன மனசுல அதனால இப்படி கனவுலாம் வருது நான் எதையுமே நினைக்கலங்க அவியதான் வந்து கேட்காம அப்படி அது வெறும் கனவுதான் மஞ்சு அவங்க ஒன்னும் நம்ம சூர்யாவை பெத்தவங்க கிடையாது நம்ம தான் சூர்யாவுக்கு ஒரிஜினல் அப்பா அம்மா இதை யாராலையும் மாத்த முடியாது மஞ்சு நீ கவலைப்படாத அழுகைய ஃபர்ஸ்ட் நிப்பாட்டு ஏங்க நிஜமாலே இதே மாதிரி சூர்யாவை பெத்தவிய வந்து கேட்டா சூர்யா போயிருவான்
அது எப்படி போமா மஞ்சு? நம்ம என்ன அவனை சாதாரணமா வளர்த்துன்னு இருக்கிறோம்? அவன் மேல உசுரே வச்சிருக்கோம். அவனும் அதே போலதான் நம்ம மேல உசுர வச்சிருக்கான். அப்படிலாம் பெத்தவங்க வந்து கூப்பிட்டா டக்குன்னு நம்மளை விட்டுட்டுலாம் போக மாட்டான் நம்ம பிள்ளை. நீ அழுகே நிறுத்து மஞ்சு. உண்மையிலே நீ கண்ட கனவு மாதிரி அவனை பெத்தவங்க வந்து கூப்பிட்டாலும் சரி, சூர்யா நம்மளை விட்டு போக மாட்டான். வந்தவங்களாண்ட நம்ம தான் முக்கியம், நம்ம தான் அவனை பெத்தவங்கன்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு நம்ம மேல அவன் உயிரை வச்சிருக்கான். நம்மளும் அது போலதான் அவன் மேல உயிரை வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது நீ எதை நினைச்சு அழுகுற மஞ்சு? அழுகை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டு. யாரும் நம்ம பிள்ளைய நம்மளாண்ட இடத்த பிரிச்சுட்டு போக மாட்டாங்க. என்னங்க பிள்ளைய அந்த இடத்துக்கு வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லுவோம்மா? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஐயா, ஒரு கனவு கண்டதுக்காகவா வேலையை விட்டு நிப்பாட்டணும்னு நினைக்கிற? பிள்ளை இந்த வேலைக்கு ஆசைப்பட்டு போயிட்டு இருக்கான் மஞ்சு. போயிட்டு வரட்டும், விடு. அவன் ஆசைக்காக தான் நம்மளே இங்க வந்து இருக்கிறோம். புரிஞ்சுக்கோ மஞ்சுமா, அல்லாத. நான் போய் பிள்ளைய பார்க்க போறேன். எனக்கு மனசே கேட்கல. இப்படியே அழுதுகிட்டே போவாத மஞ்சு. அவன் என்ன எதுன்னு கேட்பான். கண்ணை துவச்சிட்டு போய் பிள்ளைய பாரு, ரூம்ல தான் படுத்திருப்பான். மஞ்சு ஏன் இவ்வளவு கவலைப்படுறான்னு தெரியலையே. சாதாரண கனவு தானே, ஏன் அதை இவ்வளவு தாங்கிக்க முடியல? பாவம், பிள்ளை மேல உயிரே வச்சிருக்கிறா. நானும் அப்படிதான் பிள்ளை மேல உயிரே வச்சிருக்கிறேன். ஆனா நிஜமாலே பெத்தவங்க வந்துட்டாங்கன்னா சூர்யா நம்ம கூட இருப்பானா இல்ல அவங்க கூட இருப்பானா? ஐயா சூர்யா, சூர்யா இங்கதான் இருக்கியாப்பா? மம்மி, என்னாச்சு மம்மி? இங்கதான் தூங்கிட்டு இருக்கேன். ஏன் மம்மி அப்படி கேக்குறீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, வேலைக்கு போயிட்டியா? அம்மா லேட்டா முடிச்சிட்டோன்னு நினைச்சு கேட்டேன்ப்பா. இல்ல மம்மி, இவ்வளவு சீக்கிரம் எப்படி வேலைக்கு போவேன்? அதுவும் உங்ககிட்ட சொல்லாம எப்படிமா போவேன்? நான் இனிதான் கிளம்ப போறேன். சூர்யா இன்னைக்கு வேலைக்கு போகணுமாப்பா? ஏன் மம்மி எப்படி கேக்குறீங்க? இல்லப்பா, எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு நினைச்சு கேட்டேன். மம்மி, நான் இன்னைக்கு ரொம்ப அவசரமா பண்ணை வீட்டுக்கு போயே ஆகணும் மம்மி. அதனால இன்னைக்கு எங்கேயும் வர முடியாது மம்மி. கோயிலுக்கு போறதா இருந்தா டேடியை கூட்டிட்டு போங்க மம்மி. சூர்யா உனக்கு தோட்டத்துல தானப்பா வேலை, எதுக்கு வீட்டுக்கு போறா? வீட்டுல என்னப்பா வேலை உனக்கு? மம்மி, அது வந்து அங்க அப்பா அம்மா இருக்காங்கல்ல. என்னது அப்பாவும் அம்மாவும் இருக்காங்களா? இல்ல மம்மி, அந்த தோட்டத்தோட ஓனர் அம்மாவும் ஓனரும் இருக்காங்கல்ல. அவியில எதுக்குப்பா அப்பா அம்மான்னு கூப்பிடியா? அது வந்து மம்மி, அவங்களுக்கு நிறைய பசங்க இருக்காங்களா, எல்லாருமே அவங்கள அப்பா அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. நான் அவங்க வீட்டுல கொஞ்ச நாள் இருந்தேன்ல, அதனால அவங்க கூப்பிடுறத பார்த்து நானும் அப்பா அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன் மம்மி. சரிப்பா, அவியெல்லாம் பெத்த பிள்ளைல அதனால அப்படி கூப்பிடியாவ. நீ எங்க வேலைக்கு தானப்பா போறா? நீ சார் மேடம்னே கூப்பிடு. எதுக்கு அவியலெல்லாம் அப்பா அம்மான்னு கூப்பிடணும்? அப்பா அம்மான்னு கூப்பிடியதுக்கு அவி என்ன நம்மளுக்கு உரிமையானவியலா? அப்படியெல்லாம் கூப்பிட வேண்டாம்ப்பா. மம்மி, சும்மா ஒரு பேச்சுக்கு தானே கூப்பிடுறேன். அவங்க ரொம்ப பெரியவங்க மம்மி, வயசு கூட அவங்களுக்கு ரொம்ப இருக்கும். அதனால அப்படி கூப்பிடுறது தப்பு இல்ல மம்மி. சரிப்பா, இருந்தாலும் நாங்க இருக்கோம்ல அப்பா அம்மான்னு கூப்பிடியதுக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்கு அவியலை கூப்பிடணும்னு கேட்டேன். மம்மி, அவங்கள சும்மா பேச்சுக்கு தான் அப்படி கூப்பிடுறேன். என்னதான் இருந்தாலும் நீங்களோ டேடியும் தான் எனக்கு அப்பா அம்மா. நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க மம்மி. நான் பெரியவங்க எல்லாரையுமே அப்படிதான் மரியாதையா கூப்பிடுவேன் மம்மி. சரிப்பா, அப்படியே எழுந்து உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்துட்டேன். அம்மா போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன், நீ பல்ல விளக்குறியா? சரி மம்மி, கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாவே போக வேண்டியிருக்கு. சரிப்பா. நேற்று நைட்டே போய் அந்த வீட்டுல எல்லார்கிட்டயும் வீடியோ காமிச்சிருக்கணும். ஆனா ராத்திரி போய் எதுக்காக டிஸ்டர்ப் பண்ணி தான் விட்டுட்டேன். அதனால இன்னைக்கு காலையில போய் எல்லார்கிட்டயும் இந்த வீடியோ காமிச்சே ஆகணும். என்னாச்சு இந்த மனுஷனுக்கு? காலையில செண்டு கிண்டெல்லாம் அடிச்சுட்டு எங்கேயோ புறப்பட்டு இருக்காரு. கண்ணாடியெல்லாம் பார்த்து தலைவாரிட்டு இருக்காரு. அப்படி என்ன இன்னைக்கு எங்க போறாரு? மேக்கப் ரொம்ப தூக்கலா இருக்கு, யார பக்கம் போறாரு? அப்படின்னு இன்னைக்கு ஒரு வேலைக்கு போகலையா? சரி சரி, என்னை தாண்டி தானே போனா, நான் பாத்துக்கிடி. ஆஹா என்பார்கள், அடடா என்பார்கள், அவளை பார்த்த எல்லோரும் 3 வினாடி அவளை கண்டால் நெஞ்சை தாக்கும் மின்சாரம். மூச்சு விடும் ரோஜா பூ பார்த்ததில்லை யாரும் தான், அவளை வந்து பார்த்தாலே அந்த கூரை தீரும் தான். லாலா ஓஹோ ஓஹோ ஹே. ஓடா, இந்த பென்சிலுக்கு இன்னைக்கு தான் பாட்டு பாடி டான்ஸ் ஆட தெரியாங்கதே எனக்கு இப்பதான் தெரியுது. எப்பா என்ன ஆட்டம்! நம்மளுக்கு கல்யாணம் புதுசுல கூட இந்த ஆட்டம் ஆடலையே. எதுக்கு இந்த ஆள் இந்த ஆட்டம் ஆடியாரு? ஹாய் நெட்டு, நீயா? என்ன நீயாவா? வேற யாரையும் எதிர்பார்த்தீரு? அது வந்து நெட்டுமா, நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போயிட்டு இருக்கேன். அப்படி என்ன அவசரம்? நம்ம வீட்டுல என்ன கக்கூஸ் இல்லாமையா இருக்கு? நெட்டுமா, அவசரமா ஒரு ஆளை பார்க்க போறேன். பார்த்துட்டு வந்து சாப்பிடுறேன், சாப்பாடுலாம் எடுத்து வச்சரியா? என்னது, ஆளை பார்க்க போறீரா? ஆமா நெட்டு, ஒரு ஆளை தான் பார்க்க போறேன். நீர் ஒரு ஆளை பார்க்கண்டா, ஒரு தேளையும் பார்க்கண்டா. வீட்டுல இரும், என் கூட கிச்சனுக்கு வாரும். கிச்சனுக்கா? நெட்டுமா, அதான் காலையில காபி போட்டு தந்துட்டேன், வேற என்ன? என்னது வேற என்னையா?
இப்போ அப்படி என்ன அவசரமா வெளியே போறியாரு? வேற எங்கேயும் இல்ல நெட்டு, பெரியப்பா வீட்டுக்கு தான் போறேன். என்னது பெரியப்பா வீட்டுக்கா இவ்வளவு காலையில எதுக்கு? அதான் சொன்னேன்ல ஒரு ஆளை பார்க்க போறேன்னு. ஆளா? அங்க ஆள் யார் இருக்கா? ஓஹோ, இந்த ஆளுன்னு சொல்லிது அவ்வளவுதான் சொல்லியாரோ? அட பேதி எடுத்து பென்சிலு, இன்னைக்கு அங்க போட்டோம் இவரை சீவி இப்படியும் சீவி. நெட்டு தள்ளு நெட்டு, நான் போயிட்டு வரேன். ஒரே தள்ள அந்த பக்கமா தள்ளி விட்டுருவேன். இப்ப என்னையாவும் இருக்கு, அங்க போய் யாரையா பார்க்க போறீர் காலையிலே? வேற யாரும் இல்ல நெட்டு, நம்ம சரோஜினியை தான் போய் பார்க்க போறேன். கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆச்சுல்ல. ஆனா என்னையா? இல்ல நெட்டு, நம்ம வீட்டுல தான் இருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடி. ஆ, கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் ஆயிட்டு. ஓஹோ, அதான் அந்த வீட்டுல எப்படி இருக்கா என்ன இருக்கான்னு போய் விசாரிச்சுட்டு வரலான்னு போறேன். என் தம்பி கூட நல்லபடியா வாழ்றாளா இல்ல எதுவும் பிரச்சனையில இருக்கான்னு பாத்துட்டு வரலான்னு பாக்கேன். ஏன் உமர்ட்ட பிரச்சனை இருக்குன்னு சொன்னாலோ? இல்ல நெட்டுமா. பிறகு எதுக்கு அங்க போறீரு? நெட்டு என்னதான் இருந்தாலும் அந்த பிள்ளை இவ்வளவு நாள் நம்ம வீட்டுல தானே இருந்தது. அங்க என்ன பண்றா எப்படி இருக்கான்னு சும்மா போய் பாத்துட்டு வந்துறியனே. நீர் சும்மாயும் போய் பார்க்கண்டா, சுமந்துகிட்ட போய் பார்க்கண்டா. பென்சில் இந்த காலை தூக்கி பெரியப்பா வீட்டுல வச்சிரு, காலை இருக்காது கையா இருக்காது உடச்சு விடுவேன். எதுக்கு நெட்டு இப்படி சொல்லியா? நீர் இப்ப அங்க எதுக்காக போறியாரு, என்ன அக்கறையோட போறியாருன்னு எனக்கு எல்லாம் தெரியும். அதனால இப்போதைக்கு அந்த பக்கமே போக கூடாது சொல்லிவிட்டேன். நெட்டுமா யார் அது? நம்ம சரோஜினி நம்ம வீட்டுல இருந்து அங்க போயிருக்கா. நம்ம போய் பாக்கலன்னா எப்படி? யோ பென்சிலு, உமர் பெரியப்பா விழுந்து எத்தனை நாள் ஆச்சு? எனக்காவது எங்க பெரியப்பா போய் பாத்துருவாருன்னு காலையில விழுந்துட்டு ஓடி இருக்கிறோ. அது என்னையா சரோஜினி பார்க்க போட்டு அப்படியே பாசம் இழுக்குது. இதுல காலையிலே தூங்கி முடிச்சு செண்டுல குளிச்சு தண்ணியில குளிச்சு சோப்புல குளிச்சுட்டு போறியாரு. எதுக்கு இவ்வளவு மெனுக்கு வேலை மெனுக்கிட்டு போறியாரு? நெட்டுமா சும்மாதான். சும்மா எதுக்கு போறியாருன்னு எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அந்த வீட்டு பக்கமே போக கூடாது. போறோம், போய் உட்கார, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். நெட்டுமா போய் முகத்தையாவது எட்டி பார்த்துட்டு வந்துறியனே. ஏன் நீர் போய் முகத்தை பார்க்கலாம் வாங்க இருக்க மாட்டாளோ? முகத்தையும் பார்க்க கூடாது, காலையும் கையும் எதையும் பார்க்க கூடாது. அந்த பக்கம் போனீரு காலை உடச்சு விடுவேன். போறோம், போய் உட்கார, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். நெட்டுமா போறோம். அட பேதி எடுத்து பென்சிலு, நேத்து நைட்டு தான் இந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சிச்சு. நானே இப்பதான் கவனிக்க, அதுக்குள்ள இருந்தாலும் ஓடியங்காரு. ஓஹோ, இப்படி பல நாள் ஓடி இருப்பாருன்னு நினைக்கேன். இன்னைக்கு தானே நம்மளுக்கு தெரியுது. ஏனி போட்ட வச்சுக்கிறேன். ஏ நெட்டச்சி குழந்தைங்க எதுக்கு என் புருஷனை கேக்கா? எங்க இருந்தானு கேட்டேன், எதுக்கு இப்படி கடிக்கிற மாதிரி கேக்கா? என் புருஷன் வேலைக்கு போகட்டாமா, எதுக்கு அவர் காலையில கேக்கா? ஏன் கேட்டேன்னு உனக்கு எதுக்கு இப்படி பேதி இருக்கு காலையில? எதுக்கு அவரை தேடியான்னு கேட்டேன். எங்க ரூம்ல ஒழுங்கா ஃபேன் ஓடல, நைட் ஒழுங்கா தூக்கமே வரல. என் புருஷனை பாருங்கன்னு சொன்னா எனக்கு நேரம் இல்லைன்னு போயிட்டாரு. அதான் குழந்தைன பார்க்க சொல்லாமேன்னு வந்தேன். ஃபேன் ரிப்பேர் பார்க்கக்கா, அவரே இப்ப பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? வேலைக்கு நேரம் ஆயிட்டா, அதனால நான் சாப்பாடு கொடுக்க போறேன். என்னதான் நேரம் இருக்குல்ல, அதுக்குள்ள என்ன நேரம் ஆயிட்டுங்க? இன்னைக்கு அவருக்கு நேரம் ஆயிட்டா, அவரே சொன்னாரு. அதனால அவரை சீக்கிரமா சாப்பிட வச்சு அனுப்பி விடணும். ரொம்ப தான் பண்ற பாத்துக்கிடி. ஷேய், இந்த நெட்டச்சிக்கு என்ன பிரச்சனை? பேச்சே சரியில்லையே. இவன் இதுக்கு என் புருஷன் வந்து காலையில தேடிட்டு இருக்கா? நேத்தாவி அம்மாட்ட என் புருஷனை பத்தி தான் குறையா பேசிட்டு கிடந்தா. இன்னைக்கு காலையில தேடி வந்திருக்கா, என்ன காரணமா இருக்கும்? ஒரு சமயம் ஆனந்த் கூட வாழ மாட்டேங்க, என் புருஷன் கூட சேர்த்து வைக்கலாம்னு நினைக்கிறாளோ? அட கூறுகிட்ட டோப்ஸ், ஒரு பிள்ளை பத்தவரை அப்படி நினைச்சிட்டு தெரியாது. தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்ச உடனே என் வாழ்க்கை கெடுத்துடலான்னு பார்த்துட்டா. விட மாட்டேன், பென்சிலை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். என் பென்சிலு எனக்கு தான். ஆனந்தி, ஏய் ஆனந்தி, சரோஜினி மாங்க வா. என்னத்த சரோஜா எல்லா விஷயமும் சொன்னா எனக்கு இப்பதான் புரிஞ்சிச்சு. ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா இப்படிதான் இருக்கும். அதனால இன்னைக்கு வெளியே போயிட்டு வாங்க. ஏய் ஆனந்தி, இன்னைக்கு தோட்டத்துக்குள்ள போக வேண்டாம். உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வாயா. இம்மா எதுக்குமா வெளியே போனோம்? நான் தோட்டத்துக்கு போறேன். தோட்டத்துக்கு தான் தினமும் போறியா? உனக்கு இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, ஓயாம தோட்டம்னு வந்தா நல்லாவா இருக்கு? அதனால இன்னைக்கு உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வா. வேற எங்கேயும் போகாட்டியும் பரவாயில்ல, கோயிலுக்காவது போயிட்டு வாங்க. கல்யாணம் முடிஞ்ச அவளை எங்கேயும் நீ கூட்டிட்டு போவேல. கோயிலுக்காவது போயிட்டு மாலை வாங்கி போட்டுட்டு கும்பிட்டுட்டு எடுத்துட்டு வாங்க. மெதுவா போயிட்டு வந்தா போதும். ஏம்மா வெளியே போறதுக்கு நான் விரும்ப மாட்டேன், அவளும் விரும்ப மாட்டா. எதுக்கு இப்ப அங்கெல்லாம் போனோம்? பிறகு பாத்துக்கிடுவோம். ஏய்யா, உனக்கு வேணா எங்கேயும் போறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கும், நீ எங்கேயும் போகவே மாட்டேன் எனக்கு தெரியும். ஆனா எல்லாரும் அதே மாதிரி தான் இருப்பான்னு நீ நினைக்க கூடாது. கல்யாணம் முடிஞ்சிட்டு உன் பொண்டாட்டி கூட்டிட்டு தனியா 4 இடத்துக்கு போயிட்டு வாங்கி இருந்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும். சரோஜினி, நீ போய் ஒரு சேலை எடுத்து கட்டிட்டு கிளம்பி வாமா. ஆனந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போய் சொல்லி. சரி அத்தை. ஆனந்தி பாத்தியா, கோயிலுக்கு நீ கூட்டிட்டு போவான்னு சொன்ன உடனே அவ சரின்னுட்டு ஓடி போறா. அவளுக்கு உன் கூட வெளியே வரணும், வெளியே போய் நல்லா சுத்தி பார்க்கணும், பேசணும், வாங்கணும் இருக்கணும்னு ஆசையா இருக்கு. நீ எப்ப பாரு தோட்டம்னு ஓடினே
வேற எங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படியாலும் என்னெல்லாம் பிடிக்குன்னு சொல்லியாலும் அங்கெல்லாம் கூட்டிட்டு போ. ரூபா வேணா லட்சுமணன்ட்ட வாங்கிக்கையா. சரிங்கம்மா. போயிட்டு சாயங்காலமா வந்தாலும் போதும். ஹோட்டல்ல கூட சாப்பிட்டுக்கிடுங்க, தப்பு இல்ல. பொறுமையா போயிட்டு பொறுமையா வாங்க. சரிங்கம்மா. போய்யா நீயும் போய் ரெடியாவு. இவனுக்கு எங்கேயும் போய் பழக்கம் கிடையாது. வெளியே கூட்டிட்டு போன்னு சொன்னாலும் போக மாட்டேங்க. பொண்டாட்டி இவன மாதிரியே இருக்கான்னு என்ன அவசியம் இருக்கு? அந்த பிள்ளைட்ட கிளம்புமான உடனே விழுந்தச்சு ஓடி போறா. பொண்டாட்டியை புரிஞ்சுக்கிட்ட தெரியல இவனுக்கு.